என்னமா இது என்ன பண்றேன்? இப்படி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சா அது சூடு பருத்துட்டு அந்த மாவு இலகிக்கும். இப்படி பருத்தின்னு வந்தேன்னா அதை பாரு அடியில் வந்து திருத்தியா சொப்பு இதுக்குள்ள நம்ம இதை வைக்கணும். அழகா இருக்கு சொப்பு இதுக்குள்ள இந்த இதை வைக்கணும். இந்த உருண்டி அவ்வளோதான் இல்ல, இதை அப்படியே மூடிடணும். ஓகே. ஆஹா கியூட்டா இருக்கு மீனாமா, பியூட்டிஃபுல். ஒரு லாட் வேகிறது இல்லையா? ஆமாம், இது இன்னொரு லாட் முடிஞ்சே போச்சு ஆல்மோஸ்ட். மீனாமா குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? சரி, இப்போ தேங்காய் திருவுறீங்களா? சைடெல்லாம் திருவிடு வரும். சரி, சைடெல்லாம் திரும்பி வந்து அது 2 நாள் வச்சுருந்தாலும் காஞ்சு பேர்ந்து வராது இருக்கும். சைடெல்லாம் ஃபர்ஸ்ட் சைடெல்லாம் எல்லா சைடும் ஓகே ஓகே. அப்புறம் எடுத்துக்கணும். அப்பதான் வச்சா தேங்காயும் நல்லா ஊறும். ஓ ஃப்ரிட்ஜில் வச்சா நேரத்தை இந்த சைடில் திருவிட்டே வரணும். இந்த மாதிரி திருவிட்டாதான் அடியில் இருக்க தேங்காயை அடுத்ததுக்கு எடுத்தாம வேணா திருவிக்கலாம். ஓஹோ, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே துணி கூட இதில் ஒரு பேர்த்துக்கிட்டு மெதுவாக இருக்குது போல இருக்கு. ஓகே. ஒரு திருவின தேங்காய் இருந்தது, அதுல இப்ப பாதி வெல்லம் போடுறோம். ஓகே, இப்ப நீங்க பாரி வெல்லம் பவுடர் எடுத்து வெல்ல பவுடர் ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும்ல. வெல்ல பவுடர் அது அப்படியே பாதி தான் வச்சுருக்கோம். ஓகே, இதுல இப்ப தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு சரி இந்த வெல்லத்தை போடணும். ஓகே, வெல்லத்தை போட்டு மேல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தண்ணி முன்னாடி ஊத்தினது அது தீயாம இருக்கணுங்கிறதுக்கா கொஞ்சம் உண்டு இல்ல, நனைஞ்சுட்டுமா போடுமா. இதே இப்போ என்ன பண்ண கரைஞ்சு கொதிக்கட்டும். ஓகே, அப்புறம் இந்த தேங்காயை போட்டு கலரணும். ஓகே, இது கரையணும். அந்த இது கரையணும். பாகு வேண்டாமா? பாகு ஆக்க வேண்டாம், கொஞ்சம் முன்னால போட்டாதான் தேங்காயோட சேர்ந்துக்கும். சரி, பாகுல போட்டேன்னா சேர்ந்துக்காது. ரொம்ப பாகு கரைஞ்ச உடனே போட்டுருவோம். ஓகே, என்ன பண்ணிருக்கேன்? இது இந்த பொடி நல்லா கரைஞ்சுட்டு வெள்ளை பொடி. ஓகே, இன்னும் கொஞ்சம் பபிள் வரணுமா? ஆமா, கொஞ்சம் கரைஞ்சிட்டு அப்புறம் தேங்காயோட வந்தாதானே தேங்காயில ஒட்டிக்கும். ஓகே, போட்டு தேங்காய் போட்டுலாமா? இருங்க. வெரி குட். வெல்லம் கரைஞ்ச உடனே போட்டு சூப்பர். சின்ன சிம்மில வச்சு கலரிட்டா கவலை இல்லாத இருக்கும். என்னமோ சொல்லுங்க. தேங்காய் முடி மேல் முடி திருவிட்டு அடியில திருவினாதான் அதுல பல்லு பல்லா விழாத பூ போல எல்லாம் விழும் ஒரே மாதிரி. ஓகே, அதை போட்டு பண்ணாதான் இப்போ இதுல ஒட்டிக்கும். ஓஹோ, அதனால தேங்காய் திருவத்துலயும் கொஞ்சம் மெதுவா திருவணும். இப்பவே திருவினா அந்த மூடி மீந்தாலும் அத மாதிரி திருவிட்டா வீணாவே போகாது. மூடி ஆனா மிக்சியில போடுறவாளுக்கு அப்படி முடியல, பெருசு பெருசா இருந்தாலும் மிக்சியில போட்டு ஒரு ஓட்டை ஓட்டி இந்த இதுல வெள்ளத்துல போட்டு ஓகே விழுந்துடுத்து. அது வீணா அதை அப்படியே தூக்கி மிக்சியில போட்டு ஒரு ஓட்டை ஓட்டினா அது அரைஞ்சிடும் தேங்காய். ஓகே, அதை எடுத்து இந்த வெள்ளத்துல போடும். நிறைய பேருக்கு அதாம்மா ஈஸி. அப்படியே பண்ணிட்டோம், வேகமா திருவிட்டோம். இல்ல பல்லு வெள்ளம் நெருக்கி போட்டாலும் கொழுக்கட்டை பண்ணுவோன்னா டக்குன்னு மிக்சியில இந்த மாதிரி திருவி போட்டா அந்த பூர்ணம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெண்டு சேர்ந்துட்டு நல்லா அதுல ஆரம்பத்திலயும் இருக்கு. அது கொஞ்சம் நல்லா திரிச்சுடும். ஓ, அதுவும் அப்படிதான் ஆகும். இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இதோ பொறுமையா தான் திருவியானும். கரெக்ட். ஏலக்காய் போடுறேன், ஏலக்காய் பவுடர். அது அவ்வளவா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அழகா ஒட்டவே இல்லை. இன்னும் நம்ம நெய்யே ஆட் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. திக்கா இருக்கணும் அந்த மாதிரி கடாய். ஆமா, இந்த கடாய் இருந்தாலும் தான் இவ்வளவு சீக்கிரமா வருது. அணைச்சாச்சு. இந்த நெய்யை விட்டு கலரி இதுலயே சத்துனா இந்த சூட்லயே இருக்கட்டும், இந்த ஏனத்துலயே. பொறுமா பொறுமா
இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினாதான் அது உருட்ட முடியும். இந்த ஏனத்திலே தான் இந்த ஏனத்துல இந்த ஷூட்லயே இருக்கட்டும். சரி, இது எவ்வளோ மாவோ அவ்வளோ தண்ணியா? இது வந்து கொழக்கட்டை மாவே கடையில கிடைக்கிறது, ஈஸியா அதையே வாங்கிடலாம். இந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு எவ்வளோ மாவு சொல்றேன், எவ்வளவு மாவு இருக்கோ அவ்வளவு தண்ணி. ஓகே, நீங்க மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், ஓகே. போன தடவை நம்ம இது காமிச்சோம், அரிசி அரைச்சு. இந்த தடவை கொழக்கட்டை மாவில் காமிக்கிறது. கொழக்கட்டை மாவு ஈஸியாக கிடைக்கிறது. ரைட்டு. இப்போ இதில் தண்ணியை ஆட் பண்ணுது. இப்போ இந்த ஒரு மாவுக்கு ஒரு மாவு தண்ணின்னு எடுத்திருக்கேன். சரி, அது கொஞ்சம் கூட இருக்கும் போல இருக்கு, அதனால கொஞ்சம் மீத்துட்டு மிச்சத்தை கொட்டியிருக்கேன். ஒரு கரண்டி தண்ணி மீந்து இருக்கு. இதுல இப்ப எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாவை கொட்டி கிளறிடும். கொஞ்சோண்டு உப்பு போடணும். ஆமா, 2 உப்பு சாஸ் போட்டுட்டு அதை கொட்டி இதுல கிளறிடலாம். ஓகே, இப்போ கலரும் போது தெரியும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுதுன்னா இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஓகே. சில மாவு தாங்கும், சில மாவு தாங்காது. அரிசி பொறுத்தது தானே. ஆமா. இது பண்றேன், எண்ணெய் விடுறோம், நல்லெண்ணெய். போருமா? போரும். ஓகே, இப்போ இன்னும் கொதி வரணும், நல்லா கொதிக்கணும். சரி, கொதிச்சது இந்த மாவை கொட்டு நான் அப்படியே கலரணும். ஓகே. சொல்லுவா முத்து கொதி வந்துட்டா அப்படி அப்புறம் தான் பெரிய கொதி வரும். ஓஹோ, அது முத்து மாதிரி உள்ள வருது, அதுக்குதான் முத்து கொதின்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் அந்த முத்து கொதிக்கு அப்புறம் பெரிய கொதியா நடுவுலேருந்து கொதிக்க ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ சைடெல்லாம் கொதிச்சு வரும். வரீங்க நடுவில் கொதிக்க கொதியெல்லாம் பெருசா பிடிச்சு நல்ல கொதி வந்துட்டா இப்போ மாவை போடணும். இன்னும் கொஞ்சம் நடுவில். ஓகே, முத்து கொதி வந்துட்டா அப்படி அப்புறம் தான் பெரிய கொதி வரும். ஓஹோ, அது முத்து மாதிரி உள்ள வருது, அதுக்குதான் முத்து கொதின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அந்த முத்து கொதிக்கு அப்புறம் பெரிய கொதியா நடுவுலேருந்து கொதிக்க ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ சைடெல்லாம் கொதிச்சு வரும். வரீங்க நடுவில் கொதிக்கும். கலருனா பிடிச்சிக்கலாம், நான் பிடிச்சிக்கிறேன். சட்டை மூடி வச்சா கலரியாச்சு, ஜலத்துக்கும் தண்ணிக்கும் சரியா போயிடுது. ஓகே, அடுப்பெல்லாம் அணைச்சிட்டோம். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுன்னா உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஆவி உள்ள போய் வெந்துக்கும். ஓகே, கலரிட்டு மூடிட்டோம். அது கொஞ்ச நாள் இது ஆவியில அது எல்லாம் உள்ள இதுவாயிக்கும். ஓகே, அப்புறம் எடுத்து ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த பூர்ணத்தை உருட்டி வைக்கிறேன். ஓகே, ஒரு இதுல தட்டுல. ஓகே, ஆறிடுது. அப்படியே எடுத்து மாவோட வச்சு கொழக்கட்டைக்குள்ள வச்சுடலாம் இல்லையா? கரெக்டா. இப்போ அது ஆறிட்டு இருக்கு, இப்போ இது ஆறிடுது. ஆமா, இது ஆறினோன்னா அந்த மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சு கையால அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா அதை விட்டு அதுலேருந்து மாவை சொப்பு பண்ணி நம்ம போய் பூர்ணத்தை வச்சு மூடி வேட்டில் வைக்கிறோம். நம்ம இது அழகாக எல்லாம் உருட்டி வச்சுட்டு இல்லை பூர்ணத்தெல்லாம் மாவே அந்த மாதிரி இப்போ பிசைஞ்சு உருட்டிடுவேன். ஓகே, அதையும் ஒரு இடத்துல வச்சு காட்டிடுவோம். இப்போ இந்த மாவை மூடி வச்சு இந்த மாவை திறக்கிறேன். திறந்து இதை உருட்டி வச்சுக்க போகிறேன். வெந்நீர், அது தண்ணி வேணுமா வெந்நீர் வேணும்? வெந்நீர் இருந்தால் தேவை. வெந்நீர் கொஞ்சம் இதுவாக இருக்கிற வெந்நீரை ஊற்றி பிசைஞ்சு உருட்டி வச்சுக்க போகிறேன். ஏன்னா அப்போ போட்ட தண்ணி கொஞ்சம் போகாது. ஆமாம், கொஞ்சம் அது வெந்நீரை ஊற்றிட்டா தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றுறத விட வெந்நீர் ஊற்றுறது தேவையில்லை. சரி, அதை ஊற்றிட்டு இது இப்போ இந்த மாவை உருண்டியாக உருட்டி வச்சுட்டேன்னா அந்த இது பூர்ணம் உருட்டி வச்சாச்சோ இல்லையா, அதையும் வச்சு கொழக்கட்டை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுக்கலாம். சரி, இதை இப்போ உருட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதை அப்புறம் உருட்டிக்கலாம். ஓகே, மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இதை மூடி வச்சுறேன். இந்த மாவை எடுத்துன்னு போய் அங்கே சின்ன உருட்டி வைக்கிறேன். என்ன பண்ணுறேன், அந்த கலரின மாவை என்ன பிசைஞ்சிட்டு கொஞ்சம் உதிரா இருந்து கொஞ்சம் வெந்நீரை ஊற்றி இதுவாக்கிண்டேன், இல்லை இறக்கி வைக்கின்றேன். ஓகே, இதை இப்போ உருட்டுறேன். உருட்டி சுட்டு எண்ணெயை தடவி ஊற்றினா கையில் ஒட்டாது. ஓகே, உருட்டி போட்டால் அந்த பூர்ணமும் உருட்டி போட்டாச்சு. ஓகே, அதை இப்படியே சொப்பு பண்ணி அதுக்குள்ளே வச்சு மூடிடும். ஓகே, போடுறேன். பெருசாக இருந்தால் மாவு மேலே வந்துடும், கொழக்கட்டை மேலே, அதுலேருந்து எடுத்து விடலாம். சரி,
அதுக்காக கொஞ்சம் பெருசாகவே ஊற்றிட்டு அது வந்த மாவு அடுத்ததுக்கு வச்சுக்கணும். ஓகே. நீங்கள் இப்போ குழக்கட்டை மாவு பிசைஞ்சிட்டு சுப்பு பண்ணுறேன். காமிங்க எப்படி எவ்வளோ வந்திருக்கு. வெரி குட், சூப்பர்மா. மாவு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் இந்த மூக்கிலே எடுத்துவிடலாம். ஓகே. எடுத்துட்டு தொப்பை ஊற்றிச்சு இதுலேயே வச்சுக்கணும். அதுலேயே வச்சு நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இருக்கலாம். குழக்கட்டையாக பண்ணியிருக்கேன். அதை இப்போ வேக வைக்கணும். இட்லி மாதிரி ஸ்டீம் பண்ணணும். ஓகே. நம்ம ரெடியாக இது வச்சுருக்கோம் குக்கர், அதை கொண்டு போய் வைக்கணும். ஆமாம், அவ்வளோ. என்னவா இது என்ன பண்ணுறேன்? இப்படி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சா அது சூடு பருத்துட்டு அந்த மாவு இலகிக்கும். இப்படி பட்டின்னு வந்தேன்னா அதை அடியில் வந்து கொடுத்தியா சொப்பு, இதுக்குள்ளே இந்த இதை வைக்கணும். அழகாக இருக்கு சூப்பு. இதுக்குள்ளே இந்த இதை வைக்கணும், இந்த உருண்டி. அவ்வளோதான் இல்லை, இதை அப்படியே மூடிடணும். ஓகே. ஆஹா, க்யூட்டாக இருக்கு மீனாமா, பியூட்டிஃபுல். ஒரு லாட் வேகிறது இல்லையா? ஆமாம். இது இன்னொரு லாட்டு முடிஞ்சே போச்சு ஆல்மோஸ்ட். ஒரு மாவு மீற போகிறதா இல்லை கரெக்டாக தான் உருட்டி இருக்கலாம்? ஆஹா, 5 தான் இருக்கு. ஏ கிரேட்டுமா. இல்லை 6க்கு 5 தான் இருக்கா? ஓகே, அதோ பாரு இருக்கா? 6க்கு 6 இருக்கு. ஓகே, வெரி குட். மீனாமா, கொழக்கட்டை ஆயிருக்குமா? திறக்கிறேன் பாரு. வேர்த்து விட்டுன்னு இருக்கு, வெந்துடுத்து. ஓ, வேர்த்து விட்டு விட்டுன்னு இருக்கு பாரு. இது பாரு, இது பாரு, இப்படிதான் வேர்த்து விட்டுன்னு இருக்கு பாரு. வெந்து விட்டு. ஓகே, பளபளன்னு இருக்கு. ரைட். இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டுவா, அது தெரியல, மறையாது இல்ல, எங்கேயும் வந்து மறையாது. நீயே எடு, நான் அடுத்தது. கொழக்கட்டை ரெடியா? ஓகே. ஸோ நாளைக்கு வரலட்சுமி நோன்பு. ஓகே. இது ஈஸியாக மாவு கொழக்கட்டை மாவு யூஸ் பண்ணியே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஆமாம், வெல்லமும் நீங்கள் உருண்டை வெள்ளம்லாம் போடல, பவுடர் வெல்லமே போட்டிருக்கேன். நாளைக்கு வரலட்சுமி குழந்தைலாம் குழக்கட்டை பண்ணலாம். நான் அதுக்கு மாவு குழக்கட்டை இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அந்த மாவு இப்போ எவ்வளவு பூர்ணம் இருக்குதோ இல்லையா, அவ்வளவும் மாவு. அதில் பாதி மாவை போட்டு தண்ணியில் போட்டு பிசைஞ்சு, வெந்நீரில் போட்டு பிசைஞ்சுட்டு ஜோராக வந்துட்டு குழக்கட்டை. இந்த குழக்கட்டையை நாளைக்கு பொருளையாக்கி நெருங்கிட்டேன். தெரியணுங்கிறதுக்காக இன்னைக்கு பண்ணிட்டேன். கரெக்ட். நாளைக்கு அவ பண்ணிக்கலான்னு. ஆசை உள்ளவா பார்த்து எப்படி கேட்டுக்கணுமோ பண்ணிக்கிட்டோம், பார்த்துக்கிட்டோம். ஆமாம், கொழக்கட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தெரிஞ்சுட்டா இது பாக்கி எல்லாம். ஏன்னா எப்போவும் சுவாமிக்கு கொழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது தான் முதல் விசேஷம். அது எதாக இருந்தாலும் நம்ம மனசில் வேண்டிட்டோம்னா ஒன்னே ஒரு 12 கொழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணிடலாம். ஓகே. 12 மூடி தேங்காய் தான் இது. ஓகே, இது ஒரு மூடி பெரிய தேங்காயில் ஒரு மூடி. பெரிய தேங்காயில் ஒரு மூடி தேங்காய். ஓகே, அதுக்கு அதே அளவு எவ்வளோ திருவினது இருந்தோ அதே அளவு மாவு. திருவினது எவ்வளோ இருக்கோ அதே அளவு மாவை போட்டு கலரிட்டோம். ஓகே, பாதி வெல்லம், அதில் பாதி வெல்லம், வெல்லம் பாதி, பவுடர் மாவு அதே அளவு. ஓகே, நல்லா வந்து நல்லா வந்து மாவும் நல்லா துணி கூட மீறல, எல்லாம் சரியாக போயிடுது. பூரணமும் மாவு உருண்டையும் பூர்ணமும் மீறல, உருண்டையும் மீறல, கரெக்டாக வந்து. வெரி குட், சூப்பர். எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து 52 வந்திருக்கு. 52 வந்திருக்கு குழக்கட்டை. ஒரு மூடி இது, ஆனால் பெரிய தேங்காய். பெரிய தேங்காய். தேங்காயும் அழகாக திருவிட்டா அதுலேயும் வந்து பிரச்சனையே வராது. ஸோ திஸ் இஸ் Meenama and Sujata signing off from Sujan Fun Kitchen. Before that, don't forget to subscribe to my channel, and if you like this video,
Do share it with your friends and family. And as always, stay healthy and have fun cooking. Bye bye. Thanks for watching.